அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் அக்டோபர் 8, 2024, புரட்டாசி 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நிகழ்ந்ததையே நினைத்து கொண்டு இருந்தால் நிகழ்காலம் நிலைக்காது, எதிர்காலம் இருண்டு போகும். கடந்த காலத்தை பாடமாக கொண்டு நிகழ்காலத்தை நடத்தி சென்றால்தான் நல்லதொரு வருங்காலம் என்னும் புதிய அத்தியாயம் வாழ்வில் பிறக்கும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறை வணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றைப் போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்களில் இறைவனுக்கு மனநிறைவோடு நன்றி சொல்லுங்கள். அது உங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். சோதனைகள் சூழ்ந்த நேரங்களில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அது உங்கள் வாழ்வை சிறப்பாக மாற்ற உதவும். இறைவனிடம் உங்கள் பிரார்த்தனைகள் பகிர்ந்த பின்பு சந்தேகப்படாமல் நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் உங்கள் பிரார்த்தனைகள் இறைவனால் கேட்கப்படவில்லை என்று அர்த்தமில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் வர வேண்டும். உங்களுக்கான நேரமும் வரும். உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும். அனைவரும் வியக்கும் வண்ணம் உங்கள் வாழ்வும் மாறும் என்று நம்ம எல்லாம் எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சி ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும், அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும்.
நம்ம இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய மனதில் 3 முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும் எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆழ் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம். எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடைமாற்றிவிட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால் நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். 8 நடைப்பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம்? இலக்கிற்காக. அது என்ன இலக்கு? ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆழ் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றம் மடைமாற்றம் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன் பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்றைக்கி இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை தொகுத்து தர நமக்கு வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களது பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு வழங்குகிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை தொகுத்து வழங்க வாருங்கள் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களை வந்து இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு இந்திய விமானப்படை தினம். அக்டோபர் 8ஆம் தேதியை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். இந்திய விமானப்படை வீரர்களின் வீரம், தியாகம், பங்களிப்புகளை நினைவு கூறுறதுக்கு தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இந்திய பாதுகாப்பு படையின் ஒரு அங்கமாக இந்திய விமானப்படை 1932
இந்தியா ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழே இருந்தபோது உருவாக்கப்பட்டது தான் இந்த நாள். அப்போ இந்த வருஷம் 92வது ஆண்டா இந்த இந்திய விமானப்படை தினத்தை நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்திய விமானப்படையின் திறன், வலிமை மற்றும் தன்னம்பிக்கை. அவங்கக்கிட்ட திறன், வலிமை, தன்னம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாம் எல்லாரும் பாதுகாப்பாக சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த விமானப்படையில் சேர்றதுக்கு பயிற்சி நிறுவனங்களும் இருக்குது. என்னென்ன பயிற்சி நிறுவனங்கள் அப்படின்னா, தேசிய பாதுகாப்பு அகாடமி, விமானப்படை அகாடமி, இந்திய விமானப்படை சோதனை பைலட் பள்ளி அப்படிங்கிற பயிற்சி நிறுவனங்கள் மூலமாக பயிற்சி பெற்று அப்புறமா வீரர்களாக சேர்ந்துக்கிடலாம். இப்போ இந்திய விமானப்படையோட வலிமை என்ன அப்படிங்கிறது தெரியுமா? 2,30,000 வீரர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அப்புறம் 2100 விமானங்கள் இருக்குது, 34 படை பிரிவுகள் இருக்குது. இவ்வளோ வலிமையான படை நம்ம கிட்ட இருக்குது. இவங்க எல்லாரும் இந்திய வான்வெளியை பாதுகாக்கிறாங்க. ஆயுத மோதல்கள் போது வான்வெளி போரையும் நடத்துவது தான் இவங்களோட முதல் கடமை. என்னென்ன போர்களில் ஈடுபட்டிருக்காங்கன்னா, 2ஆம் உலகப் போர், இந்தோ பாக் போர்கள், கார்கில் போர். இந்த போர்களில் இந்திய விமானப்படையோட முக்கிய பங்கு இருக்குது. இந்திய விமானப்படை தளங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, மேற்கு விமானப்படை டெல்லியிலையும், கிழக்கு விமானப்படை ஷில்லாங்லையும், மத்திய விமானப்படை அலகாபாத்லையும், தெற்கு விமானப்படை திருவனந்தபுரத்துலையும் இருக்குது. இந்த நாளை எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நம்ம இந்திய விமானப்படை விமான நிகழ்ச்சிகள் நடத்தியும் அணிவகுப்புகள் நடத்தியும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் எங்கே கொண்டாடினாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மெரினா கடற்கரையில் நடந்தது. அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் மிகச்சிறப்பாக நடந்தது. நம்ம உறுப்பினர்கள் நிறைய பேர் அந்த இதை டிவியில் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் நான் இப்போ தொகுத்து சொல்கிறேன். முதல்ல நமது இந்திய படை வீரர்கள் எதிரிகளை எப்படி தாக்குறாங்க அப்படின்னு செஞ்சு காமிச்சாங்க. அப்புறமா ஒரு கட்டடத்திற்குள்ளே போய் எதிரிகளை தாக்குற முறை, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது அப்படின்னு அவங்க செஞ்சு காமிச்சாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறமா பேராஷூட் ஷோ நடத்தினாங்க. நமது மூவர்ண இந்திய தேசிய கொடி கலரில் அந்த பேராஷூட் அமைஞ்சிருந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறமா 3 பேராஷூட்டும் ஒவ்வொரு கலரில், ஆரஞ்சு, ஒயிட் அண்ட் க்ரீனில் 3 பேராஷூட்டில் தனித்தனியாக வந்தாங்க. ஆனால் அவங்க சேர்ந்து நிற்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று போல் அவங்க ட்ராவல் பண்ணி வந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா 72 விமானங்களோட வான்படை சாகசம் நடந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. முதல்ல விமானப்படையோட சேட்டக் ஹெலிகாப்டர் வந்தது. அடுத்ததாக போர் விமானம் ராஃபல் ஹெலிகாப்டர் வந்தது. அடுத்ததாக பழமையான விமானம் 1947 போருக்கு தயார் செஞ்ச அந்த விமானம் டக்கோடா விமானம், அந்த விமானம் பார்த்தோம். அடுத்ததாக உலகப் போரில் பங்கு பெற்ற பழமையான விமானம் ஹாட்வர்ட் விமானம் பார்த்தோம். அடுத்ததாக பயிற்சி விமானம் HTT ரக விமானம் பார்த்தோம். இது எல்லா விமானங்களும் முதல்ல 1-2 அணிவகுத்து என்னென்ன ரகம் அப்படின்னு அங்கே ஒவ்வொன்றா வானத்தில் வரும்போது அங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த விமானத்தோட பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக அதே விமானங்களை 5, 6, 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில் சாகசம் நடத்தினாங்க. சாரங்வான் சாகச குழுவினரும் ஆகாஷ் கங்கா ஸ்கைடைவிங் குழுவும் சேர்ந்து விமான சாகசம் செஞ்சாங்க. விதவிதமான வடிவங்களில் குட்டி கர்ணாடிச்சு, தலைகீழாக, அப்புறம் ஹார்ட் ஷேப்பில், ரிவர்ஸ் எடுத்து பின்புறமாக போய் அப்புறம் சுற்றி வட்டம் அடித்து, இந்த மாதிரி விதவிதமாக சாகசம் செய்யும்போது அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதை லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிட்டாங்க. அந்த வெயிலில் கொடை பிடிச்சி தொப்பி அணிஞ்சு 2 மணி நேரம் மக்கள் கண்டு கழித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.
இதை அதிக மக்கள் தொகை பார்வையிட்ட சாகச நிகழ்ச்சி அப்படின்னு சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. மொத்தம் 15 லட்சம் பேர் இந்த சாகசத்தை பார்வையிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அற்புதமான சாகசத்தை செஞ்ச நமது இந்திய படை வீரர்களுக்கு நமது நன்றிகளை செலுத்துவோம். இவங்களுடைய ஆற்றலும் திறமையும் இதன் மூலமாகவே வெளிப்பட்டிருக்கு. நம்ம இந்திய படையோட பெருமை உலகெங்கும் வியக்கட்டும். அனைத்து வீரர்களுக்கும் இந்திய விமானப்படை தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு தொடர்ந்து சகோதரி இன்றைய தினத்தை, அதாவது 8ஆம் தேதியை, அக்டோபர் 8ஆம் தேதியை இந்திய விமானப்படையின் தினம் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அப்படிங்கிறத அந்த நிகழ்வு அதை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதை கொண்டாடும் விதமாக கடந்த 6ஆம் தேதியே சென்னையில் ஒரு மிகப்பெரிய விழா அப்படிங்கிறத கொண்டாடணும். அதை எல்லாருமே செய்திகளில் பார்த்தோம். நானுமே அந்த நிகழ்வை ஒரு சில நிகழ்ச்சியை லைவில் பார்த்தேன். ஸோ எல்லாருமே அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிற அளவுக்கு அத்தனை பெரிய கூட்டம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் நிறைய விஷயங்களை, என்ன மாதிரியான வித்தைகளை எல்லாம், எந்த மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் செய்து காட்டினார்கள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக தொகுத்து தந்தாங்க. ஸோ எல்லோருக்கும் என்னுடைய இந்திய விமானப்படை தினம் அப்படிங்கிற அந்த தினத்தை எல்லோருக்கும் வாழ்த்துக்களாக. ஏன்னா இந்தியா அப்படின்னா ஒரு சுதந்திரமான நாடு, இந்தியா அப்படின்னா ஒரு பாதுகாப்பான நாடு, இந்தியா அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு உயர்வான நாடு அப்படின்னு நாம் இன்றைக்கி மகிழ்வோடு சொல்வதற்கு காரணம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள் அப்படிங்கிறதுல தான் விமானப்படை அப்படிங்கிறது ஒரு பகுதியாக வரும். ஸோ வான் மூலமாக நம்மளை யாரும் தாக்கி விடாத வண்ணம். இப்போ வான் மூலமாக அப்படின்னா நிறைய ஊர்களில் அது எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கடலோர மாவட்டங்கள், அதிலும் முக்கியமாக பக்கத்து நாடுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டம் அப்படிங்கிறது இந்திய விமானப்படையின் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அதனால் இந்த ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியான நபர்களை காண முடியும். நீங்கள் ராமேஸ்வரம் போகும்போது பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸுக்கான ஒரு சின்ன ஏர்போர்ட் இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உச்சிப்புள்ளிக்கு அருகில் இருக்கும். ஸோ அங்கே இருந்து மண்டபம் கேம்ப் போகிற பகுதியில் அவர்களுக்கான குவார்ட்டர்ஸ், அவர்களுக்கான பகுதி அப்படின்ட்டு இங்கே விமானப்படைக்கு நான் சொல்லுவேன் முப்படையும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக எங்களுடைய மாவட்டம் இருக்கும். ஏன்னா அருகில், மிக அருகில் ஒரு 25-26 கிலோமீட்டர் தூரத்தில் அண்டை நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கை தொடங்குவதனால இந்த இடத்துல விமானப்படையும் சரி, கப்பல் படையும் சரி ரொம்ப தயார் நிலையில் இருப்பாங்க எப்பொழுதுமே. ஸோ அப்படிப்பட்டவர்களுடைய பணி பார்த்திங்கன்னா, இப்போது நம்மளுடைய நபர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் இராணுவத்தில் பணிபுரிவாங்க. அதுலேயும் நம்மளுடைய பார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய காஷ்மீர் போன்ற நம்மளுடைய நாட்டின் எல்லை பகுதியில் அவ்வளவு கடும் குளிர்லையும் பனியிலையும் அவங்க பணிபுரிவதையெல்லாம் நம்ம மெய்சிலிர்த்து பேசியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அதே போல் அங்கே உள்ள வீரர்கள், அங்கே பிறந்தவர்கள், இப்போது ஒரு வடநாடு அப்படின்னு சொல்லுவோமே, நம்ம இந்தியாவில் வடக்க அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா, அந்த மாதிரியான ஊர்களில் குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர்களில் பிறந்த சில சகோதரர்கள், அதாவது இந்திய விமானப்படைக்கோ அல்லது கப்பல் படைக்கோ தேர்வாகி ராமநாதபுரம் போன்ற ஊரில் நம்ம மக்கள் இங்கேருந்து போய் பனியில் கஷ்டப்படுறாங்கங்கிற பார்க்கறது போலவே பனி படர்ந்த அந்த மாநிலங்களில் இருந்து இங்கே உப்பு காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, வெப்ப காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் பணிபுரிவது அப்படிங்கிறது அவர்களுக்கு அது ஒரு கடினமான ஒரு நிலையாக இருக்கும். அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய நிறைய வாகனங்கள், நாங்கள் அடிக்கடி ராமேஸ்வரத்துக்கு பயணிக்கும் பொழுதெல்லாம் பார்ப்போம். அப்போ அவர்கள் எவ்வளவு இங்கே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுலாம்
நமக்கு உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த விமானப்படை எப்பொழுது பார்த்தாலும் ஒரு 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 சிறந்த தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்பாக பின்பாக பார்த்திங்கன்னா விமானப்படையை சேர்ந்த வீரர்கள் அப்படிங்கிறவங்க மாவட்டத்தை வந்து வட்டமிடுவாங்க. ஹெலிகாப்டரின் வாயிலாக ஒரே நேரத்தில் 3லிருந்து 5 ஹெலிகாப்டர்கள் வந்து சுற்றி வரும். அப்படி சுற்றி வந்து தளமே வந்து எங்கள் வீட்டுக்கு அருகில் ஹெலிபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய தளம் இருப்பதனால நிறைய முறை நாங்கள் வந்து அந்த விமானப்படையோடைய சாகசங்களையும் சரி, அவர்களுடைய பணிகளையும் நாங்கள் வந்து புரிந்து வைத்திருக்கிறோம். அதனால் இந்த விமானப்படை தினம் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்குது. உங்கள் ஊர்லேயும் உங்கள் மாவட்டங்கள்லேயும் நிச்சயமாக அது இருக்க வாய்ப்புகளும் இருக்குது, சாத்தியமும் இருக்குது. எனக்கு தெரியலை. ஒருவேளை அப்படி இருந்தால், யாருக்கேனும் இருந்தால் தாராளமாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. ஸோ இந்த அற்புதமான இந்திய விமானப்படை தினத்தில் நம்ம எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் கூட ஒரு துன்புயல் சம்பவமாக, அதாவது 6ஆம் தேதி நடந்த நிகழ்வில் அந்த கூட்ட நெரிசலில் ஒரு சிலர் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கும் ஒரு முன்னேற்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் அல்லவா? அந்த ஏற்பாடுகளை வந்து கொஞ்சம் கவனம் அரசு விட்டுவிட்டது அப்படிங்கிறது தான் அந்த செய்தியின் வாயிலாக தெரிந்தது. ஸோ அந்த முன்னேற்பாடுங்கிறது எல்லாவற்றிலுமே இருக்கணும். முக்கியமாக ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது அப்படின்னா அதற்கு நாம் தயாராக இருக்கணும். நிகழ்வை நாம் தான் ஏற்படுத்துகிறோம். மக்கள் இத்தனை லட்சம் பேர் கூட போகிறார்கள் அப்படிங்கிற வரையே நமக்கு தெரிந்திருந்தாலும் அதற்கு பாதுகாப்பு அப்படிங்கிற அளவுக்கு இங்கே சின்ன ஒரு சிக்கல் விழுந்ததனால் அப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்ட செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். இனி வரும் காலங்களில் நிச்சயமாக அரசு எல்லாவற்றையும் கவனித்து செய்யும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, எல்லோருக்கும் என்னுடைய இந்திய விமானப்படை தினம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே, அதனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த அற்புதமான தினத்தை நமக்கு தேர்வு செய்து தொகுத்து தந்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரிக்கு வழங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிறதோட தொடர்ந்து நம்ம இந்த இந்திய விமானப்படை அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு என்னவெல்லாம் நினைவுக்கு வந்தது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி கருத்து பெட்டியில் நீங்கள் அலங்கரிக்க போகிறீங்க. காரணம், கருத்து பெட்டியை அலங்கரிப்பதற்கு இன்னும் ஒரு நிமிடம் தான். ஏன்னா 20வது நிமிடத்தில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் அந்த கேள்வியை கேட்டுடுறேன். நீங்கள் நம்மளுடைய 21 நிமிடங்கள் நிறைவு பெற்றதுக்கு பிறகு நீங்கள் அதை தட்டச்சு செய்யலாம். ஸோ இந்திய விமானப்படை என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது? இப்போ எனக்கு நினைவுக்கு வந்த சம்பவங்களை எல்லாம் குறிப்பிட்டேன் அல்லவா? அதுபோல் உங்களுக்கு இந்திய விமானப்படை அப்படின்னு சொல்லவும் என்னவெல்லாம் நினைவுக்கு வரும்? அதை நீங்கள் தாராளமாக பட்டியலிடுங்க. இரண்டாவது, 6ஆம் தேதி நடந்த நிகழ்வை வந்து சென்னையில் உள்ளவங்க நேராக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. டிவியில் பார்த்தவங்க எத்தனை பேர்? நம்ம எல்லாருமே மற்ற மாவட்டங்களில் இருந்தவங்களாம் டிவியில் பார்த்துருப்போம். ஸோ அவங்களும் சொல்லியிருந்தாங்க. டிவியில் பார்த்தவங்க யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத குறிப்பிடுங்க. அதுதான் இந்த இன்றைக்கான கேள்வியாக இருக்க போகிறது. இந்த 2 கேள்விக்கும் விடையளிப்பதற்கு வாருங்கள், நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் தொடங்கின திசைக்கு வந்துட்டு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறது ஒரு கலை. அதை வந்து நம்ம அந்த கலையை நித்தம் பழகி அந்த கலையை அந்த திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தண்ணீர் பருகுதல் கூட ஒரு அவசரம் இல்லாமல் செய்யணும். ஒரு சிலை செதுக்குவது போல். கலைனா என்ன? நீங்கள் கலைத்திறன் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லுவோம். எதெல்லாம் கலைத்திறன் மிக்கது அப்படின்னா, எல்லாமே கலைத்திறன் மிக்கதுன்னா ஒரு ஓவியம் தீட்டுவதில் ஆரம்பித்து, ஒரு சிலை வடிப்பதில் ஆரம்பித்து, சமையல் செய்வதிலிருந்து எல்லாவற்றிலும் கலை அப்படின்றது. அது எப்போ அந்த கலை அப்படின்னா, எப்பொழுது ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு அழகுபூர்வமாக ஒரு விஷயம் தெரிகிறதோ அது கலைநயமிக்கதாக மாறும். அப்படித்தான்
இந்த பயிற்சி, அதாவது தண்ணீர் பருகக்கூடிய பயிற்சி இருக்கிறது அல்லவா, இதை ஒரு கலைநயம் மிக்கதாக மாற்ற வேண்டும். அப்போது அந்த தொடர் முயற்சியின் வாயிலாக நம்ம அந்த தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறத நினைவில் வைத்து 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 தண்ணீர் பருகுதலை அப்படிங்கிறது 2 வாய் நீர் தான் பருக போகிறோம். ஆனால் அந்த 2 வாய் நீரை நிதானமாக பருக போகிறோம் அப்படின்னு மனசில் பதிவு செய்து நீர் பருக வேண்டும். நீர் பருகி இருப்பீங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிற போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய கருத்தை பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நம்மளுடைய இடைவேளைக்கு முன்பாகவே சொல்லிட்டேன். விமானப்படை, இந்திய விமானப்படை என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது? இரண்டாவது, கடந்த 6ஆம் தேதி அந்த நிகழ்வு அப்படிங்கிறத நீங்கள் நேரில் பார்த்தீங்களா அல்லது தொலைக்காட்சியில் பார்த்தீங்களா? இந்த 2 கேள்விக்கு விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் செய்துட்டு, அதுவும் நம்மளுடைய ஆடியோவை கேட்டு செஞ்சுட்டு தொடர்ந்து நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களான நாம் எல்லாரும் இப்போது நமக்கான அடுத்த சுற்றுக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை நம்ம நான் மந்திராலயம் போயிட்டு வந்த அந்த நிகழ்வை உங்களுக்கு சொல்லி வந்தேன். ஸோ மீதியை செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இந்த மந்திராலயம் பயணம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக பயணமாக கிளம்புனோம். ஆன்மீகம் அப்படின்னா நிறைய நேரங்களில் நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது பிரமிப்பை உண்டு பண்ணும். அது நிறைய பேருக்கு புதிதாக இருக்கும்போது ஒரு பெரிய பூரிப்பை தரும். ஆனால் நமக்கு நிறைய நேரங்களில் நம்ம எண்ணியது நடக்கும், கேட்டது கிடைக்கும், ஸோ நம்ம நினச்சது மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணத்திற்கு அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன். ரயில் பயணத்தில் டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு நாள் தள்ளி போட்டு அதுக்கு மறுபடி எனக்கு ஏசி கோச் கிடச்சிச்சு அப்படிங்கிற விவரம் வரையும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இதுபோல் நிறைய பிரமிப்பு அப்படிங்கிறது நடைபெறும். யதார்த்தமாக இயற்கையாகவே நடக்கும். அதுலேயும் இந்த மாதிரியான ஆன்மீக பயணங்களில் நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும். என்னை கேட்டால் உண்மையை சொல்ல போனால் எல்லாருக்குமே நடக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நடக்கும், நடந்திருக்கும். அதை யார் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமானது. நடப்பதை யாரெல்லாம் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பயணம் அப்படிங்கிறது பல விஷயத்தை கற்றுத்தரும். அப்போது நம்ம கவனிக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். எப்போதுமே நம்மளுடைய கவனம் சிதறாமல் இருக்கணும். நம்ம எட்டு நடையிலே நான் சொல்லுவேன், நம்மளுடைய பயணம் தடைபடாமல் இருக்கணும், கவனச்சிதறல் ஏற்படாமல் இருக்கணும், மடை மாற்றுதல் திசை மாற்றுதல் இல்லாமல் இருக்கணும். அப்போது நமக்குள்ளே நம்ம அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஆன்மீக பயணம் அப்படின்னாலே பெருவாரியான சகோதர சகோதரிகள் எல்லாரையும் சொல்கிறேன், என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த வேண்டுதலையோ கோரிக்கையோ அவர்கள் கோவிலில் போய் வைக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் கோவிலுக்கு போவாங்க. கோவிலில் போய் அந்த கூட்ட நெரிசலில் தள்ளு முள்ளில் அந்த இறைவனை பார்க்கக்கூடிய தருணத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு இறைவனை பார்த்துருவாங்க. அப்புறம் வெளியில் வந்த பிறகு, ஆஹா, அந்த இடத்துல நம்ம கேட்க முடியலையே, நம்ம கோரிக்கையை வைக்கலையே, அப்போது நம்ம கேட்காம எப்படி இறைவன் தருவார் இப்படின்னு பெருவாரியான நபர்கள் இப்படித்தான் கோரிக்கையை போய் வேண்டுதலை போய் அந்த அந்த ஸ்தலத்தில் அந்த தருணத்தில் கேட்டுடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவல்ல கொஞ்சம் அதை எல்லாருமே புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் செய்யலாம்.
டைகர் கிளப், ஆஃப்டர் டைகர் கிளப் நிறைய பேருக்கு நிச்சயமாக அது பிடிபட்டிருக்கும், புரிபட்டிருக்கும். ஸோ ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுதல் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய பூஜை அறையிலேயே ஆரம்பித்து உங்களுடைய விசுவலைசேஷன்லேயே நீங்கள் வச்சு நீங்கள் நித்தமும் அதை வந்து வேண்டலாம். ஆனால் நான் வந்து உங்களிடத்தில் சொன்னேன், யாருக்கெல்லாம் கோரிக்கை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் வேண்டுதல் இருக்கோ தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த இடத்துல அந்த தளத்தில் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிந்து 2 சகோதரிகள் தான் கோரிக்கையை என்னிடத்தில் சமர்ப்பித்தார்கள். 2 நபர்கள். நான் வந்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் வந்து கேட்டிருந்தேன். ஆனால் எத்தனை பேர் அதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. 2 சகோதரிகள் தான். அந்த 2 பேருக்கும் நான் வந்து பதிலுக்கு அந்த பதிலை நான் வந்து அழிச்சிட்டேன். பதில்னா அந்த கோரிக்கை நான் வந்து வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் முதல் விஷயமாக நான் சொல்கிறது, கோரிக்கையை நம்ம போய் அந்த தளத்தில் தான் வைக்கணுமா? அந்த பயணம் கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம தொடங்கிடலாம், விசுவலைசேஷனில் வைக்கலாம், நித்தம் நம்மளோட பூஜை அறையிலேயே வைக்கலாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வைக்கலாம். அதை தான் டைகர் கிளப் சொல்லுது. பட் அந்த தளம் இருக்குல்லவா, அந்த தளம் இப்போ வந்து ஒரு குரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தளம், ஒரு குரு வாழ்ந்த இடம், இன்னும் உயிரோடு இருப்பதாக எண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எப்படி நம்மளுடைய பூஜை அறை அப்படின்னு ஒன்று, நம்ம எட்டு நடக்கக்கூடிய இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு நம்ம உணர்ந்துருக்கிறோம் அல்லவா. நம்ம நித்தம் விசுவலைசேஷன் பண்ணக்கூடிய இடத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கும் அல்லவா. அதுபோல் அந்த குரு ஜீவசமாதி அடைந்த இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த இடத்துல கோரிக்கை வைப்பதற்காக தான் நான் உங்களிடத்தில் கேட்டேன். அதாவது நான் மற்றவர்கள் போல் குருவை வணங்கும் பொழுதே வேண்டுதலை எல்லாம் வைக்கணும், கோரிக்கையெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த மகான் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போயிட்டாலே அங்கே ஒரு அமைதியான இடத்த தேர்வு செய்து கோவிலுக்குள்ளேயே அவ்வளவு கூட்டம், அவ்வளவு எல்லாரும் எங்கன்னா அவர்களுடைய எண்ணம் ஃபுல்லாக. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தேரோட்டம் அப்படிங்கிறது ஒன்று நடைபெறுகிறது. மாலை நேரத்தில் 7 மணிக்கு ஆரம்பிக்குது தேரோட்டம், ஒரு 8 மணி வரை நடைபெறுகிறது. மக்களுடைய எல்லாருடைய பார்வையும் கவனமும் அந்த தேரில் கவனிக்கக்கூடிய அந்த சுவாமியின் சிலையின் மீது மட்டும்தான் இருக்குது. எல்லாரும் பார்த்திங்கன்னா மொபைல் ஆன் பண்ணி, வீடியோவை ஆன் பண்ணி, அவங்களுடைய உறவுகளுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும் விதமாக ஒரே வீடியோ கால் தான் பெருவாரியான நபர்களுடைய கையில். ஆனால் எனக்கு அந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நேரமாக கிடைத்தது. ஸோ யாரும் எந்த இடத்துலையும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணாமல் அற்புதமான அந்த மண்டபத்தில் மொத்தமே ஒரு 5 பேர் கூட இல்லை, கூட்டம் ஃபுல்லாக அந்த தேரோட்டத்திலேயே சுழன்று வருது. ஸோ மக்களுக்கு புரியவே இல்லை, எதில் எங்கே அந்த தேரில் ஏறிட்டா அந்த சுவாமி, அதில் தான் அந்த சுவாமி இருப்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். அந்த இடத்தில் அது மகிமை இருக்குது. இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம், இப்போ ராமேஸ்வரம் நீங்கள் எல்லோரும் வர்றீங்க அப்படின்னா அந்த தலம் முழுவதுமே புனிதமான இடம். ஸோ எங்கே இருந்தும் நம்மளுக்கு நம்ம அமைதியாக உட்காந்துருந்தா நம்ம உடலில் நம்மளை அறியாமலே அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது தெரியும். உடனே இந்த மாதிரியான இடங்கள் தானான்னு கேட்டுடக்கூடாது. நான் அதான் சொல்கிறேன், நாம் எட்டு நடக்கக்கூடிய இடம் கூட ஒரு நல்ல வைப்ரேஷன் உள்ள இடம். தொடர்ந்து நடக்க அந்த இடத்துல நல்லது மட்டுமே, ஏன்னா நம்ம நல்லதை மட்டுமே கேட்குறோம், நல்லது மட்டுமே சிந்திக்கிறோம், நல்லது மட்டுமே செய்கிறோம் எட்டு நடையில். அப்போது அந்த இடத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு இடமாக அது மாறும். ஸோ அந்த இடத்துலையே நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்கலாம், அங்கேயே நம்மளுக்கு கிடைக்கும். அதுபோக நாம் வந்து இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது அந்த 2 சகோதரிகள் கோரிக்கையை வச்சாங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை நானும் அப்படியே அந்த இடத்துல அவங்க வாட்ஸ்அப்பில் என்ன எழுதியிருந்தாங்களோ அதை எடுத்து என் கண்ணால் வாசித்து நான் அதை வந்து அங்கே சேர்த்துட்டேன். ஸோ அவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும், இருப்பினும் இந்த நேரத்துலேயே அதை குறிப்பிடுறேன். அதே போல் அங்கே நான் செய்யக்கூடிய சேவைகளுக்கு உங்களுடைய கட்டணம் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது சொன்னதுக்கப்புறம் நான் யோசித்தேன். எப்போ யோசித்தேன் அப்படின்னா,
நாம் இதை வந்து கேட்டிருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஏன் அப்படின்னா, மொத்தத்துக்கு 2 நபர்கள் தான் நன்கொடை அப்படிங்கிறத, நன்கொடை இல்லை அந்த இடத்துல, அதுக்கு பேர் நன்கொடை கிடையாது. சேவைக்கு உங்களுடைய இதை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் 2 நபர்கள் தான் அனுப்பியிருந்தாங்க. ஸோ 2 நபர்கள் தான் அவங்களால முடிந்த தொகையை தந்திருந்தாங்க. நான் வந்து என்னையை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நான் வந்து தேவையற்ற செலவு அப்படிங்கிறதும் தேவையில்லாமல் தானம் அப்படிங்கிறதும் செய்வது எனக்கு பிடிக்காது. தேவையில்லாமல் ஒரு 10 சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய யாசகர்கள்ட்ட கொடுக்கறது, அந்த மாதிரி பழக்கம் நமக்கு எப்போதுமே கிடையாது. நம்மளுடைய பார்வை அப்படிங்கிறது எப்போதுமே வேறுபட்டது, மாறுபட்டது. ஸோ நான் வந்து கேட்டிருந்தேன். அவங்க கோரிக்கை வச்ச 2 பேரும் வெறும் கோரிக்கை, அது தவறொன்றும் இல்லை, கோரிக்கையை அங்கே சமர்ப்பிச்சாச்சு. ஆனால் சேவைக்கு 2 சகோதரிகள் அவர்களால் முடிந்ததை கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் இந்த இடத்துல தான், அதாவது நகைச்சுவையாக சொல்லக்கூடாது இந்த இடத்துல, ஆனால் இதுதான் முக்கியமான கட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையில் சொல்லக்கூடியது போல் நான் வந்து அந்த 7 மணி தேரோட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னோட வந்த நண்பர்கள் எல்லாருமே தேரோட்டத்துக்கு போயிட்டாங்க. எல்லாருமே போயிட்டாங்க, யாருமே என்னோட இல்லை. எல்லாருமே சுழன்று வர்றாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்க சுற்றி வர்றாங்க. நான் வந்து கிடைச்ச வாய்ப்பை, அற்புதமான அந்த தருணத்தை, அந்த தளத்தில் அமைதியாக, அவ்வளவு மக்கள் குழுமி இருக்கக்கூடிய இடத்துலையும் அமைதியாக கோவிலுக்குள்ளேயாகவே அமர்ந்து நான் வந்து விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறேன். கோரிக்கை வைத்தவர்களுக்கான கோரிக்கையும் வைக்கிறேன். கோரிக்கையெல்லாம் வைக்காமல் சேவைக்கு கொடுத்தவர்களுடைய அவர்கள் என்னெல்லாம் என்றாங்களோ கேட்குறாங்களோ அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த குருநாதர் இடத்துல அந்த அற்புதமான தருணத்தில் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். பிரார்த்தனை பண்ணிவிட்டு கண் விழிக்கிறேன். விழிக்கும்போது இப்போ நிறைய பேருக்கு மெய் சிலிர்க்கலாம், அதாவது உடல் வந்து சிலிர்க்கும். ஏன் அப்படின்னா, கண் விழிக்கும் போது என்னை பார்த்து ஒரு உருவம்னா ஒரு மனிதன் தான், ஒரு இளைஞன் தான், தன்னுடைய மனைவியோடு அமர்ந்து என்னை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார். இது இந்த 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 ஒரு இடம் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கண்ணை மூடி நம்ம எப்போதும் போல் விஷுவலைசேஷன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு விழிக்கிறோம். விழிக்கும் பொழுது நம்ம வந்து நம்ம இயல்பாக, எனக்கு தெரியும் வெளியில் வந்து என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நான் விஷுவலைசேஷன் உங்களுக்கு சொல்லித்தரும்போது சொல்லுவேன் அல்லவா, அது மாதிரி நான் வந்து சொல்லி வர்றேன். வந்து வெளியில் விழிக்கும்போது எனக்கு எதிரில்னா ஒரு 3 அடி அவ்வளோதான் இடைவெளி. பட் எனக்கு ரைட் சைடில் அவங்க ஒரு ஜோடியாக கணவன் மனைவி, ஆனால் இளம் வயது தான், என்னை பார்த்து சிரித்த வண்ணம் இருக்கிறாங்க. சரி, நானும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து அந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போது அடுத்தாப்பில் அந்த இளைஞன் வந்து என்னிடத்துல பேசுகிறாரு, கன்னடத்தில் பேசுகிறாரு. ஸோ கன்னடம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து எனக்கு கன்னடம் தெரியாது, ஆங்கிலம் தெரியுமான்னு கேட்குறேன். அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனால் தமிழில் ஓரளவுக்கு எனக்கு புரிந்து கொள்கிற மாதிரி பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகே, என்ன அப்படி கேட்குறேன். அப்போது அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி பஞ்சமுகி கோவிலுக்கு மதியானம் போயிருந்தேன், நானுமே போயிருந்தேன்னு நான் உங்கள்கிட்ட அன்னைக்கே சொல்லியிருந்தேன். அந்த தருணத்தில் தன்னுடைய மனைவியிடம் தன்னுடைய பர்ஸு எல்லாம் உள்ளிட்டது வந்து திருடு போய் விட்டதாக சொன்னார். இப்படி சொல்லும் பொழுதே மனசுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா, இப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க, இப்படி தான் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி தோன்றும் அல்லவா. எல்லார் இடத்துலையுமே எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அதுதான் எனக்கும் தோன்றியது. தோன்றும் பொழுது இது எல்லாமே ஆலயத்துக்கு உள்ளாக, ஆலயத்தில் ஒரு இடத்துல தான், ஆலயத்திற்கு உள்ளாக, ஆலயத்துக்கு வெளியிலேயோ இல்லை. அப்போது அவர் வந்து ஒரு அந்த கோவில் கோபுரத்தின் மீது, அதாவது நாங்கள் வந்து உள்ளே இருந்து அந்த குரு ஜீவசமாதி அமைந்த அந்த மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கும். அந்த மண்டபத்தின் மீது சத்தியம் செய்யும் விதமாக
சத்தியம் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து அழுகாத குறையாக கேட்குறார், நான் வந்து பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரயிலுக்கு எனக்கு கட்டணம் இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. கட்டண தொகை தான் எனக்கு வந்து மெய்சிலிர்த்தது. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த 2 சகோதரிகள் என்ன தொகை கொடுத்தார்களோ அந்த தொகையை சரியாக, நான் வந்து அந்த நம்பரை உங்கள்கிட்ட சொல்லலை, ஏன்னா நம்பர் சொன்னால் உங்களுக்கு வேறு வேறு மாதிரி யோசிக்கலாம், அப்படியே அந்த தொகையை வந்து கேட்குறேன். ஒரு 40 ரூபா போக மீதியை கேட்குறாங்க, அவ்வளோதான். ஒரு 40 ரூபா கூடுதலாக 40 ரூபா கேட்டிருந்தா அது ரவுண்டு, ஆனால் ரவுண்டாக இல்லாமல் கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம், அந்த நேரத்தில் தான் நான் கொஞ்சம் மாறிட்டேன். ஏன்னா அந்த சகோதரிகள் கொடுத்த தொகை வந்து என்னிடத்தில் இருக்குது, நான் இன்னும் ஒன்றுமே பண்ணலை. நான் கோவிலுக்கு போயிருக்கேன், போகிற இடங்களில் யார் என்னிடம் கையேந்தினா கொடுக்குறேன், சும்மா அது காஃபி வாங்கி கேட்டால் கொடுக்குறேன், சாப்பாடு வாங்கி கேட்டால் கொடுக்குறேன், யாரும் யாசகம் கேட்டால், இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயங்களாக அது கொடுக்குறேன். இப்போ இந்த அங்கே வந்து அந்த பொட்டு வைத்தால் 5 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க, பொட்டு வச்சா 5 ரூபா. இப்படி ஒரு குழந்தைகள் தான் சரி, பிச்சை எடுக்காமல் அந்த நாமம் மாதிரி அந்த சந்தன கீத்தில் பொட்டு வைப்பாங்க, அதுக்கு 5 ரூபாய் கேட்குறாங்க. காலையில் நாங்கள் போகும்போது என்னுடைய வந்திருந்த நண்பர் தான் மொத்தமாக எங்கள் 10 பேருக்கும் கொடுத்தாரு, 50 ரூபாய் கொடுத்தாரு. ஸோ 11 பேர் நாங்கள். அந்த குழந்தை வந்து கடைசி வரையும் அந்த 5 ரூபாயை கேட்டு நிற்கிது. 11 பேருக்கு 55 ரூபாய் அப்படின்னு நிற்கிது. தொடர்ந்து அவரை நச்சரிச்சுட்டு வருது. நானே சொல்லிட்டேன், ஏன்னா கொடுத்துடுங்களேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் ஏப்பா இதுக்கு எதுக்குப்பா 5 ரூபா அப்படிங்கிறார் அவர். அப்போ நம்ம வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கட்டுமேனு 50 ரூபாய்க்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த சந்தனம் போட்டு வச்சுட்டு போனால் தான் கோவிலுக்குள்ளே விட போகிறாங்களா? அது இல்லை. அப்புறம் ஏன் இந்த புள்ள போட்டு இப்படி பண்ணுதுன்னா அவருடைய ஆதங்கத்தை கொட்டுறார். அட கொடுங்கண்ணா, தப்பு ஒன்றும் இல்லை, பிச்சை எடுக்காமல் கேட்குறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. அது காலையில் முடிஞ்சிருச்சு. மாலையில் நாங்கள் இந்த 7 மணி பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த நான் சொல்லக்கூடிய சம்பவத்துக்கு முன்னாடி மாலையில் போகும்போது ஒரு சிறுவன், குட்டி சிறுவன், அந்த சிறுவன் வந்து சந்தனம் வைக்கிறதுக்கு இருக்கான். அப்போது அந்த என்னோட வந்த அந்த அந்த நபர், அவர் தான் காலையில் அந்த குழந்தைக்கு 55 ரூபா 5 ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர். அவர் வந்து அந்த பையன் இடத்துல பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, மாலை நேரம், அதோட யாரும் குளிச்சுட்டு சந்தனம் வச்சு போக மாட்டாங்கல்ல, ஏய் சும்மா எனக்கு வைக்கிறியா அப்படி கேட்குறாரு. அந்த பையன் வைக்கிறேன்னு தலையாட்டுறான். அவருக்கு ஆச்சரியம், காலையில் அந்த பொண்ணு எல்லாருக்கும் காட்டேன் காசு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வைக்கவும் எல்லாருக்கும் வச்சு விடுவியா அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் ஒரு 7-8 பேர் இருந்தோம். அந்த பையன் வச்சு விட்றான், எல்லாருக்கும் வச்சு விட்டு கிளம்பியாச்சு. எனக்கு ஆனால் மனசு ஏற்றுக்கொள்ளலை. சார் இப்படியும் இந்த டயத்துலையுமா அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 அடி சென்றதுக்கு பிறகு அந்த பையன் அவன் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு வேறு திசையை பார்த்து இருக்கான். நான் கூப்பிட்டு அந்த பையன்கிட்ட ஒரு 50 ரூபாய் கொடுத்தேன், நானாக கொடுத்தேன். இவங்க கூட நண்பர்களெல்லாம் எதுக்கு அப்படின்னாங்க, இல்லை அவனுடைய தன்மை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். மீண்டும் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா 10 ரூபா திரும்ப தரான். ஏன்னா நாங்கள் 8 பேர் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு. எனக்கு இன்னும் வச்சுக்கடா, டீ சாப்பிட வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தோளில் தட்டிட்டு போயிட்டேன். இந்த 40 ரூபா தான் அங்கே கணக்கில் வராமல் இடித்த தொகை. அதாவது இவங்க கொடுத்த காசு 40 ரூபாய் போக அந்த டிக்கெட் கட்டணம்னு அந்த தம்பதியர் கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி அந்த தொகையை அப்படியே கொடுத்துடணும் அப்படிங்கிறது வந்துருச்சு. சரி நான் ஜிபே பண்ணுறேன், ஏன்னா இவங்க ஜிபே தானே எனக்கு பண்ணியிருக்காங்க, நான் ஜிபே பண்ணுறேன்னு சொன்னேன். அவர் சொல்கிறாரு, சாதா மொபைல் தான் கையில் வச்சுருக்கிறாரு, ஸோ ஜிபேலாம் இல்லை, உங்கள் அட்ரஸ் தாங்க நான் அனுப்பி வைக்கிறேன். நான் அட்ரஸும் தரல, நான் அனுப்பியும் வைக்க வேணாம், நீ ஏமாத்தினாலும் சரி ஏமாத்தலைனாலும் சரி கோயில் ஸ்தலத்துக்குள்ளே வச்சு நீ இப்படி கேட்குற, அந்த குரு கேட்குறதா நினச்சிக்கிட்டு நான் அவ்வளவும் நானாகவே நினச்சிட்டு என் பர்ஸை திறந்து எடுத்தால் உண்மையை சொல்லப்போனால் அந்த கட்டணம் தான் உள்ளே இருந்துச்சு. நான் எவ்வளோ கட்டணமும் உங்கள்கிட்ட சொல்லலை,
அவ்வளோதான் இருந்தது, சரியாக இருந்தது. எனக்கிட்ட ரூபா இல்லாமல் போயிடுச்சு அந்த டயத்தில். பர்ஸில் இருந்த தொகை ஜிபே பண்ணுறேன்னு சொன்னேன், இல்லை. வெளியில் வந்தால் நண்பர்கள் இடத்துல யார்ட்டையுமே நான் காட்டிக்கல. வெளியில் வந்துட்டோம், எல்லோரும் சந்திச்சிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கிட்ட பிரசாதம் வாங்குவதற்கு 10 ரூபாய் இல்லை. ஏன்னா பிரசாத கவுண்டரில் கேஷ் தான். ஒரு விளையாட்டு பொருள் வேறு ஏதேனும் பொருட்கள் வாங்கணும்னா எது வாங்குவதற்கும் என் கையில் காசு இல்லை. ஸோ எனக்கு அந்த 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 தருணம் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு பிடிச்சமான தருணமாக இருந்துச்சு. ஸோ அந்த சகோதரிகளுக்கு இதன் வாயிலாக இந்த இடத்துல அந்த கருத்தை பதிவிடுறேன். ஸோ நீங்கள் கொடுத்த தொகை இப்படி போயிருக்கு. ஸோ கொடுத்தவங்க 2 பேர் தான். அந்த 2 பேருக்கும் நிச்சயமாக புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். முழுமையாக அது அப்படியே ராகவேந்திரன் வாங்கி கொண்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றியது. அதை அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இதை சொல்லிவிட்டு நம்மளுடைய 8 நடையின் 42 நிமிடத்தை கடந்து நம்ம பயணிச்சிருக்கோம். இன்னும் இது போல் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதில் இனி வரும் நாட்களில் எப்பொழுதாவது வேறு வேறு தருணங்களில் பகிர்கிறேன். என்னுடைய மந்திராலய பயணத்தில் உங்களுக்கு மெய்சிலுக்கு வைத்த ஏதேனும் விஷயம் இருந்துச்சுன்னா தாராளமாக பகிருங்கள் அப்படிங்கிறத சொல்லி வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிறங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.